நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக பெண்களை தரைக்குறவாக நடத்தக்கூடிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. பாலியல் குற்றங்கள், அந்த பாலியல் குற்றங்களை திரைப்படை முதற்கொண்டு சின்ன திரை முதற்கொண்டு அடிப்படை சாதாரண பெண்கள் வரை பாதிக்கப்பட்டு இருப்பதாக செய்திகளை தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கிறது. இதற்கு காரணம் காவல்துறையோ அரசாங்கமோ இல்லை. அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட பெண் ஒரு நாளைக்குள் அன்றைக்கு மறுநாளோ அல்லது அந்த வாரத்திலோ உடல்நிலை பாதிக்கப்பட்டோ இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டோ அல்லது மிரட்டப்பட்டோ இருந்தாலும் 1-2 நாட்களுக்குள் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் மகளிர் காவல் நிலையத்தில் சென்றால் அவர்களுக்கு சரியான மரியாதையுடன் நடத்தப்பட்டு அவர்கள் கூறும் கூற்றுகள் உண்மையானால் நிச்சயம் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அதை விட்டு 20 ஆண்டுகள் கழித்து 30 ஆண்டுகள் கழித்து 50 ஆண்டுகள் கழித்து ஒருவருக்கு 70 வயசிலே பாலியல் குற்றம் வழக்கை தொடர்ந்து போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார். அவர் செய்தது பாலியல் குற்றம் 30 வயதில், 40 வருடங்கள் கழித்து இந்த வழக்கு தொடரப்படுகிறது. இது இந்திய அரசியல் சட்டத்திலே மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி. எனவே இது போன்று மனித குலத்தில் ஏற்படக்கூடிய குறைகளை உடனடியாக களைய அப்போதே பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது விபத்து, இது விபத்து மட்டுமல்ல வன்கொடுமை, அதாவது உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட பெண் உடனடியாக பக்கத்தில் இருக்கும் மகளிர் காவல் நிலையம் என்று தனியாக இருக்கிறது. உங்கள் குறைகளை கூற அவர்கள் தக்க நடவடிக்கை எடுப்பார்கள். யாரும் குற்றவாளிக்கு உடந்தையாக இருக்க மாட்டார்கள். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் காவல்துறை வழங்கும். எனவே சின்னத்திரை முதற்கொண்டு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகைகள், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய MRR ராதா அவர்களுடைய வாரிசுகளும் சரி, இப்போது கட்சியை துவங்கி இருக்கக்கூடிய நமது சரத்குமார் மனைவி மதிப்புக்குரிய ராதிகா அம்மையாரும் சரி, நடிகை குஷ்பு அவர்களும் சரி, இவர்களெல்லாம் இன்றைக்கு பெண்களை, குறிப்பாக இந்த பெண்கள் விஷயத்திலே காலம் கடந்த குற்றமே எப்பொழுது செய்தாலும் அந்த குற்றத்தை ஏன் அப்பொழுதே அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது, தண்டனை விதிக்கக்கூடாது? இதில் பெண்களுக்கும் பங்குண்டு என்ற கருத்து நிச்சயம் இதில் இருக்கும். எனவே காழ்ப்புணர்ச்சியுடன் ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட வழக்குகளை தொடரக்கூடாது. இது பெண் குலத்திற்கே மிகவும் அவமானம். ஆண் குலத்தை உயர்த்தி நான் பேசவில்லை, பெண்களை தாழ்த்தி பேச வேண்டாம் என்பதுதான் எனது கருத்து. பாலியல் குற்றம், பாலியல் நோக்கத்தோடு இருக்கிறார் என்றால், இந்த மாதிரி ஒரு தவறுதல் நடக்கப் போகிறது, நடக்கும் என்று முன்கூட்டியே அறிந்தாலோ அல்லது பாதிக்கப்பட்டாலோ உடனடியாக மறுநாளோ அடுத்த நாளோ 1 வாரத்திற்குள்ளோ 2 வாரத்திற்குள்ளோ தடயங்கள், பாலியல் குற்றத்திற்கு தேவை தடயங்கள், அந்த தடயங்களோடு காவல்துறைக்கு சென்றால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். 20 வயதிலே 30 வயதிலே திரைப்படத்திற்கு வந்துவிட்டு நான் இப்போது 40 வயதிலே இருக்கும்போது நானும் பாதிக்கப்பட்டேன் என்பதனால் இது வழக்காக எடுத்துக்கொள்வது இந்திய அரசியல் சட்டத்தில் இனிமேல் இதை திருத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பாலியல் குற்றங்கள் குறைய வாய்ப்பு உண்டு. செய்துவிட்ட குற்றத்திற்கு அவர் ரிட்டையர்டான பணியில் இருக்கும்போது ஒருவர் அரசு துறை ஊழியர் லஞ்சம் வாங்குகிறார், கைது செய்யப்படுகிறார், அவரை அரசு செய்கிறார்கள். அதே போல் ஒரு பெண்மணி அந்த தொழில், நாடகத்துறையோ நடிப்புத்துறையோ சினிமா துறையிலோ எங்கே இருக்கும்போது அங்கே பாலியல் தொந்தரவு இருக்கிறது என்றால் உடனடியாக அங்கே சங்கங்கள் இருக்கிறது, திரைப்பட சங்கங்கள் இருக்கிறது, உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள், டைரக்டர் இருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் தாய் தந்தை கணவன் மனைவி அண்ணன் தம்பி இருக்கிறார்கள். அவர்களிடம் புகார் எழுதுங்கள். ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? இது மிகவும் தவறு. இது திரைப்பட பெண்களுக்கு மட்டுமல்ல, அடிப்படையில் வாழக்கூடிய கடைசி தட்டு பெண்களுக்கும் இதை நான் அறிவுறுத்துகின்றேன், வேண்டுகோளாகவும் வைக்கின்றேன். இனி வரும் காலம் கடந்து புகார் அளிக்காதீர்கள் என்பது என் கருத்து. நன்றி, வணக்கம்.